எப்பாடி எப்பா, அடுத்த தடவை இவங்க கூட எல்லாம் ஷாப்பிங் கீப்பிங் எல்லாம் போக கூடாதுப்பா. ஒரு நிமிஷம் உட்கார விடலையே, இங்கிட்டு ஓடுறாங்க இங்கிட்டு ஓடுறாங்க. இவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு இந்த பைய தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சுப்போ. இப்ப தெரியுதாயா, இவங்க கூட நான் எங்கேயும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, இப்ப தெரியுதா எதுக்குன்னு? நீ சொல்லும் போது புரியலையா, இப்பதான் புரியுது. என்ன ஓட்டம்! ஆத்தாடி ஆத்தா, இவங்களுக்கு ஈடு கொடுத்து பைய தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆச்சு. இப்பயே இப்படி இன்னும் கல்யாணத்துக்கெல்லாம் நம்மள என்ன ஓட்ட விட போறாங்கன்னு தெரியலப்போ. பாத்தியாடி சிம்ரனு எப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. என்னமோ நமக்காகவா வாங்க போனோம், எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே எல்லாம் செய்ய போனோம். நாங்களாவது இந்த கடை அந்த கடைன்னு ஏறி இறங்கி எல்லாம் பண்ணவும் தான் இம்புட்டு பொருளையும் கொஞ்சமாவது மிச்சம் பண்ணி வாங்க முடிஞ்சுது. இதுவே நீங்களாந்து அப்படி வாங்கியிருப்பீங்களா? நாங்க இதுக்கு இப்படி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு ஓடி வாங்கணும் அப்படியெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரே கடைக்கு எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி போவோம், காசை கொடுப்போம், மொத்தத்தையும் வாங்கிட்டு தக்க 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 தக்கன்னு வீட்டுக்கு வந்துடுவோம். உங்களை மாதிரியா இங்கிட்டு ஒரு ஓட்டம் அங்கிட்டு ஒரு ஓட்டம். அதுவும் பர்னிச்சர் கடையில காய் கடை மாதிரி வாங்கினாங்க பத்தியா, அந்த இடத்துல அடிக்கிறாங்க நம்ம ரெண்டு பொண்டாட்டிகளும். கூடு எவ்வளோன்னு கேட்கற மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்க வேண்டியது, அந்த கடையில ஃப்ரிட்ஜ் விலை கம்மி, இங்க என்ன இவ்வளோ விலை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போனோம்ல, நம்ம ரெண்டு பேரோட தப்பு தான். பாத்தியாடி ஓட்டுறத. யோ, நீங்களா இருந்தீங்கன்னா அந்த பிரிட்ஜெல்லாம் சொன்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. நாங்களாம் இருக்கவும் போவ 2000 கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தோம். தெரிஞ்சுக்க, நாங்களாம் அப்படி பேசவும் தான். ஆமா ஆமா, நீங்க அப்படியே வாங்கிட்டீங்க. பாக்குறவங்கள எங்களை இதுக்கு முன்னாடி இந்த கடை பக்கமே வராதவங்க வந்த மாதிரியே பார்த்தாங்க தெரியுமா? என்னையா ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையி, வாயை பிடிச்சி தச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். அது ஒண்ணுதான் குறைச்சலா இருந்துச்சு, அதையும் செஞ்சு விட்டுறடி, நல்லா இருக்கும். சரி சரி, ரெண்டு பேரும் அலைஞ்சு திரிஞ்சு உடம்பெல்லாம் களைப்புல வந்திருக்கீங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் சமையல் கிமையல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம், சரியா? அதனால காசு மட்டும் கொடுங்க, நாங்க போய் வாங்கிட்டு வரோம். நீ காசு கொடுத்த என்னத்தை வாங்கிட்டு வருவேன்னு எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லித்தான் பிள்ளைங்களை அப்படியே வண்டியிலேருந்து இறங்கி வரும்போது சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இதுக்கு மேலே எல்லாம் எதுவும் சமைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட காசு கொடுத்து விட்டாச்சு. அவங்க வாங்கிட்டு வருவாங்க, நீ உக்காரு. விவரம்னு சரி, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு சொல்லிட்டீங்க, எங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரோம். அதுக்காக ஒரு 300 ரூபா வெட்டு. 400 ரூபாயா வெட்டு. ஓ, 400 ரூபா அதுக்கே போயிருயா? அப்புறம் சைடிஷ்க்கு என்ன பண்றது? ஒரு 200 ரூபா சேர்த்து வெட்டுங்க. ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, நாக்க இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். ஒழுங்கா பிள்ளைங்க கொண்டு வருவாங்க, வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்குது. இப்போத்தான் அது வேணும் இது வேணும்னு. இன்னும் இவங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள நம்மள என்ன கதி பண்ண போறாங்கன்னே தெரியலையா? அவ்வளோதையா முடிச்சு விட்டாங்க. போ, கல்யாணம் முடிகிற வரைக்கும் குடி இடின்னு எந்த கன்றாவையும் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு கடங்க. இல்லையா மட்டும் செலவுக்கு தினமும் 15 சேர்த்து கொடுத்து போயிட்டு வாயான்னு சொல்றாங்க. போங்கம்மா. இப்படியே பேசிக்கிட்டு அப்புறம் இருக்குது உனக்கு. சரி சரி, விடுங்க விடுங்க. கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சமையல் கான்ட்ராக்டருக்கு எல்லாத்துக்கும் பேசினோம்னா வேலை முடிஞ்சுது. ஆமாண்டி, அது வேற இருக்கு. பிள்ளைங்க இப்பதான் பிறந்து வளர்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள திருத்துன்னு வந்து கல்யாண வயசே வந்து இப்ப கல்யாணமே நடக்க போகுது. ஐயோ, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. அடவிட்ரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? பாவம் பூமாரிக்கும் வந்துட்டு ஆள் யாரும் இல்லை, அவங்க வேலையும் என்ன பண்ணுவாங்க? நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதா இருக்கு. ஆமா, இடம் வைக்க போனாங்களே, என்னாச்சு? அதெல்லாம் இந்நேரத்துக்கு விற்று முடிச்சு காசை கையில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அப்படியே பொருளுக்கு அது இதுக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்க மண்டபத்துக்கெல்லாம் காசு கொடுத்து அப்படியே ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் இப்போ சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதுனால அதுக்கு தான் ஏதோ ஆளுங்கெல்லாம் இருக்காங்களாமே. ஆர்த்தி அம்மாவும் சொன்னாங்களாம், என்னாலெல்லாம் அலைஞ்சு திரிஞ்செல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க, அதனால வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு கான்ட்ராக்டர் மாதிரி இருப்பாங்களாம்ல, அவங்கக்கிட்ட பேசி அவங்க அங்கே காசு கொடுத்துட்டாங்களாம். அதனால அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் அப்போ நமக்கு வேலை கம்மி தான். அப்பனா நம்ம சும்மா சேலையை கட்டிக்கிட்டு போய் நின்னா போதும், வந்தவங்கள வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. சும்மா அர்ச்சனை அள்ளி போட்டுட்டு வந்தா மட்டும் போதும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா கமல். நீயா? நீ எதுக்குடா உள்ள வந்த? வெளியே போடா. அம்மா, உங்களுக்கு காப்பியா டீ? என்னம்மா இந்த படுபாவி இங்கே வந்து நிக்கிறான்?
இவனை அடிச்சு வெளியே விரட்டுங்கம்மா. பெத்த தாயோட ஒரு நல்லதுக்கு வரல, ஒரு கெட்டதுக்கு வரல, இப்ப எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்ட இங்க வந்திருக்க? இப்ப இவன் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா? யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு நான் வெளிநாடு போறேன்னு ஏமாத்துறதுக்கு வந்திருப்பான். அதானே, ஏமாத்துறது தான் கை வந்த கலையாச்சே. இவனை மாதிரி ஒரு புள்ள மட்டும் எனக்கு பிறந்திருந்தான்னு வைங்க, அவனையெல்லாம் என்ன பண்ணுவேனே தெரியாது. இவனையெல்லாம் 10 மாசம் சுமந்து அந்த அம்மா பெத்து எடுத்துச்சுல்ல, அந்த அம்மாவை சொல்லணும். எவ்வளவு கேவலமானவன் இவன். இவன் கேவலமானவன் மட்டும் இல்லம்மா, அசிங்கம் முடிச்சவன். ச்சே, இவனை மாதிரி ஒரு ஆம்பளைய பாக்குறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. வெளியே போடா. தவறுந்து பெத்தெடுப்பாங்க பிள்ளைய, ஆனா தவறுந்து ஒரு சாபத்தை பெத்தெடுத்திருக்காங்க அந்த அம்மா. உன்னையெல்லாம் வளர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாதியில வந்தவளுக்காக ஆதியிலேருந்து கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்த உன்னோட தாயோட கடைசி ஆசையை கூட உன்னை நிறைவேற்ற முடியலல்ல. இப்போ உன் பொண்டாட்டி உன்னை நல்லா வச்சுக்கிறாளா? ஆடிக்கு வர சொன்னா அம்மாவாசைக்கு வந்திருக்காமா. இவனை முதல்ல அடிச்சு துரத்துங்கம்மா, இல்லைன்னா எனக்கு இருக்க ஆத்திரத்துல நானே ஏதாவது பண்ணிவிடுவேன் போல இருக்கு. ஏய், வெளியே போடா. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் எதையும் ஏதோ புத்தி கெட்டு போய் எல்லாமே பண்ணிட்டேங்க. இப்படி திருந்தி வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. என் அம்மா, நான் கட்டிக்கிட்டவ, நான் வாங்கின வீடுன்னு எல்லாமே என்ன விட்டு போச்சு. இப்ப நான் நிற்கதியா நிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லைதான். ஆனா ஒரே ஒரு தடவை என் அம்மா முகத்தை தான் பார்க்க முடியல. அவங்கள எங்க அழைக்க பண்ணீங்களோ அந்த இடத்த மட்டும் காட்டுங்க, நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். அதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு வேண்டாம். உன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் ஏமாளி கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை உன்னையால ஏமாந்ததே போதும், மறுபடியும் ஏமாறுவே நினைச்சிட்டு இருக்கியா? வெளியே போடா. ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்காதுடா, அதெல்லாம் போயே சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் நீ வந்து அவங்கள பார்த்து இதுக்கப்புறம் தான் அவங்க ஆத்மா சாந்தி அடைய நினைக்கிறியா? அவங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருந்து அவங்கள இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணி அந்த அம்மா செஞ்சாங்க. நீ என்னடா செஞ்ச பெத்த பிள்ளையா? கூட்டிட்டு வந்து விட்டுட்டு காசு ஒரு 10 ரூபா அனுப்பியிருப்ப. சொல்லு பாப்போம். ஏம்மா, இவன் கொடுக்குற காசை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம்மா. அதானே, இவன் காசு எதுக்கு நமக்கு? அந்த பாவம் பிடிச்ச காசுல ஏதாவது அந்த அம்மாவுக்கு செஞ்சிருந்தாலும் அது பாவம் தான் வந்து சேருமே தவிர ஒரு புண்ணியமும் வந்து சேராது. பெத்த மனசு பித்துன்ற கதையா? உன்னை ஒரே ஒரு தடவை, நீ இவ்வளோ தூரம் பண்ணியும் ஒரே ஒரு தடவை உன்னை கண்ணார பாத்திரணும்னு தாண்டா ஆசைப்பட்டாங்க. அதை கூட நிறைவேற்ற முடியலன்னா நீ எல்லாம் என்னடா புள்ள? இந்த மாதிரி கேவலமானவெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு போய் சேரலாம். போடா முதல்ல வெளியே. ஏங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புங்க. எங்க அம்மாவை மட்டும் ஒரே ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கங்க. டேய் படுபாவி பயலே, எனக்கே இருக்கிற கோபத்துல அடிச்சு போடுவேண்டா. வெளியே போயிருடா சொல்லிவிட்டேன். டேய், இப்ப போறியா இல்ல வாட்ச்மேனை விட்டு அடிச்சு துரத்தவா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எங்க அம்மாவை மட்டும் ஒரு தடவை கடைசியா பார்த்துக்கிறேங்க. நீ பண்ணின பாவத்துக்கு உங்க அம்மாவோட கடைசி இதை நீ பார்க்கவே கூடாதுதான். அதுதான்டா உனக்கு மிகப்பெரிய தண்டனை. வெளியே போடா. எத்தனை தடவை உன் வீட்டில் வந்து கெஞ்சி இருப்பேன், கூத்தாடி இருப்பேன் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் உங்ககிட்டையும். எத்தனை தடவை என்னை துரத்துனீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து இதுதான்டா உனக்கு மிகப்பெரிய தண்டனை. அதை கூட நான் மன்னிச்சிட வேண்டாம். உன் பெத்த தாய் கடைசி தடவை உன்கிட்ட சொல்லும்போது என் பொண்டாட்டியோட அனிமூன்னு வந்திருக்கேன், அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்ன பத்தியா? அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா நீ எவ்வளோ கேவலமானவன்னு. இந்த வார்த்தைக்காகவாவது கடைசி காலம் வரைக்கும் உன் அம்மாவை பார்க்க முடியலையே, அவங்க இறந்த இதை போட நம்ம செய்ய முடியலையேன்னு நொந்து நொந்து நீ சாவணும். போடா வெளியே. ஐயோ, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. என் அம்மாவை நான் பார்க்கணுங்க. அம்மாவை பார்க்கணுமா? போய் மேலே போய் பாரு. போடா முதல்ல வெளியே. ஐயோ, என்னை விட்டுருங்க. என்னை அடிச்சாலும் சரி பிடிச்சாலும் சரி, என் அம்மாவை மட்டும் நான் பார்த்துட்டு போறேன். போடா போடா வெளியே. பையன் எப்பெல்லாம் வாடா வாடா உங்க அம்மா வந்து பாருடா, கடைசி ஆசை நிறைவேற்றுடான்னு அவங்கள பெற்றவங்க கூட இல்லை நான் அப்படின்னு துடிச்சேன். ஆனா பெத்த பிள்ளையா இருந்துக்கிட்டு ஹனிமூன் கொண்டாடுறேன் நான் பாருங்க.
இவனை மாதிரி ஆளையெல்லாம் இப்போ ஓட விட்டு அடிக்கணும். முதல்ல இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள விட வேணாம்னு சொல்லுங்க. அடிச்சு அப்படியே துரத்த சொல்லுங்க. சரிங்கம்மா. அவ்வளோ தூரம் பண்ணிட்டு எப்படி நல்லவன் மாதிரி வந்து நடிக்கிறான் பாருங்கம்மா. இவன் போடுற நடிப்பெல்லாம் நம்ம நம்பிடுவோம்னு நினச்சிட்டான் போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்க்கும்போது விரட்டி விரட்டி அடிக்கணும்னு தான் தோணுது. நீங்கள் பண்ணினதாம்மா சரி. இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கடைசி காலம் வரைக்கும் பெத்த தாய்க்கு ஒன்றும் பண்ண முடியலையேன்னு நொந்து நொந்து சாகணும். அதுதான் அவனுங்களுக்குலாம் மிகப்பெரிய தண்டனை. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் அன்பாக பேசிக்கிறாங்கன்னு நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ மாப்பிள்ளை நம்ம பிள்ளைய டைவர்ஸு கீபஸு பண்ணிவிட்டா என்ன பண்ணுவா இவ, நமக்கும் சொந்தம் வந்தேன்னு யாரும் இல்லை, போகிறதுக்கு ஒரு போக்கடம் இல்லை, நாதி இல்லையே, இவ என்ன பண்ணுவாள்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ மாப்பிள்ளை கோவத்தை வெளியே காட்டினாலும் உள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே ஈரோன்ற மாதிரி நம்ம பிள்ளைய பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைய திருத்தணும்னு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. இப்போ தான் எனக்கு போன உசிரே திரும்ப வந்திருக்கு. எம்மாடி, அவன் என் பையன்மா, அப்படியெல்லாம் விட்டுருவானா சொல்லு பார்ப்போம். அதானே எனக்கு கவலையே ஆகிப்போச்சு. என்னடா மாப்பிள்ளை இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசிட்டாருன்ட்டு மனசுல ரொம்ப வருத்தமா போச்சு. இதுலேயும் வேற அத்தனை தடவை கெஞ்சியும் மாப்பிள்ளை முடியவே முடியாது, உங்கள் பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிவிட்டாரா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. காசு பணமாக இருந்தால் கூட கடன்பட்டாவது வாங்கி கொடுத்துருவேன். மனசை எப்படி தான் வாங்கி கொடுக்க முடியும். இதுலேயும் வேற ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இது டைவர்ஸு கிவர்ஸு அந்த புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது. இவர் ஒரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவங்க வரவங்க இவளை பார்த்துப்பாங்களா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவள் என்ன பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது. எனக்கு ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. விடுமா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன மாதிரி ஆயிப்போச்சு. விடுங்க, ஏதோ கண்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என்ன இவங்க பண்ணினதெல்லாம் சரிதான். நம்ம கிட்ட கோவப்பட்டு வெளியே போய் யாரா இருந்தாலும் முன்னேறணும் வைக்கணும்னு யோசிப்பாங்க தான். அது இல்லைன்னு நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் சரிதான். ஆனா அது சரியான வேகத்துல போயிருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். வழியில இந்த சூதாட்டம் கீதாட்டம்னு தடமாறுறாங்கல்ல, அந்த இடத்துலதான் உங்களுக்கு எல்லாம் தப்பா போச்சு. மற்றபடி எல்லாம் சரிதான். இந்த காலத்துல பிள்ளைங்க சொந்த வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ கடன்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி போட்டாங்கல்ல, அதுவே பிள்ளைங்களோடது பெரிய விஷயம்தான். கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை கரெக்டாக கடனை கட்டி வேலை வெட்டியை பார்த்துருந்தாங்கன்னா நல்லா இதாக இருந்திருக்கும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஏங்க மகா வீட்டில் கல்யாணக்காரம் இருக்கு, எல்லாம் வேற கிளம்பணும். என்ன எத்தனை மணிக்கு கிளம்புறது? வண்டிக்கு சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் எல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுமா. இதில் பண்ட பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டு போகணும். இதில் வண்டியில் எங்கே எடுத்துக்கிட்டு போகிறது. அதனால காருக்கு சொல்லியிருக்கேன். கார் வந்தோடனே கிளம்பிடுவோம். சரிங்க. இப்போ இந்த நிமிஷம் எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக இருக்குது தெரியுமாங்க. மனசில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை, பயமும் இல்லை. ஐயோ யார் என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோன்னு அவ்வளோ ஒரு நடுக்கமாக இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே இருக்கும்போது இங்கே அந்த பிரச்சனையே இல்லைங்க. மனசுக்கு நிம்மதியாக ஆறுதலாக இருக்குங்க. சரி வீடு, எதுக்கு பழச பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, இந்த வீட்டில் இருக்கும்போது ஏதோ நம்ம பழைய நினைவுகள்லாம் மனசில் வந்து மலருதுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல. எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருந்து அங்கே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இங்கே எதுவுமே இல்லைனாலும் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குங்க. இதையெல்லாம் இத்தனை நாளாக விட்டுட்டோமேனு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. விடு, இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இனி நம்ம வாழ்க்கையை புதுசாக தொடங்குவோம். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குடும்பம், நம்ம புள்ள போதும். வேற என்ன வேணும்? நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மகா எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அவளுக்கும் நம்ம விடுவித்த காசுல ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. ஆனா அவங்க நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்னமும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்காக நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒரு அண்ணியா இருந்து மகாவுக்கு நான் எதுவும் பண்ணலைங்க. ஆனால் அவள் எனக்கு ஒரு நாத்தனாராக இருந்து ஒரு அம்மா மாதிரி என் நல்லது கெட்டதுல எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு எவ்வளவோ செஞ்சுருக்கா. அவள் வீட்டு கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணமாக இருந்து எல்லாம் பண்ணணுங்க. சின்ன வயசில் பூமாரியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் நம்ம வீட்டு விசேஷத்தில் வச்சு. அவள் வீட்டு விசேஷத்தில் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணுங்க. அந்த குடும்பத்துக்கு எல்லாமாவும் நம்ம இருந்து செய்யணுங்க. இது போதும், இந்த வார்த்தை போதும் என் பொண்டாட்டி திருந்திட்டான்றதுக்கு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அட நெசமாதான் மல்லிகா, இந்த ஒரு வார்த்தை எம்பிட்டு மனசுக்கு ஆறுதல நிறைவா இருக்கு தெரியுமா. பொண்டாட்டி இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதே மாதிரி மாறிட்டேன். இது போதும், வாழ்க்கையில நீ வேற எதுவும் வேண்டாம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத்தனை நாள் நீ வேலைக்கு போய் அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே கைக்கு அடக்கமா நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கமா நான் சம்பாரிச்சு கொடுக்கறதுல வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துவோம்.
மத்தத பார்த்துப்போம். கடவுள் நம்ம கூடயே இருப்பான். எம்மாடி எம்மாடி. புள்ள தூங்குறா விடு, எதுக்கு எழுப்பிட்டு இருக்க? இல்லைங்க, சாப்பாடு ஆயிடுச்சு. எந்திரிச்சானா சாப்பிடுவான்னு பார்த்தேன். இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிடணும். வயிற்றுக்கு சாப்பிடாம இருப்பியா நீ? வயிறு காய போட்டா என்ன ஆகுறது? சாப்பிடுமா, நேர நேரத்துக்கு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இல்லைம்மா, நீ எந்த அளவுக்கு என் வயிறு காயக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த படுபாவி 5-6 நாள்ல ஒரு பச்சை தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாம இருந்தேன் தெரியுமாம்மா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அம்பிட்டு வருத்தமா இருக்குமா. இங்க பாருமா, அதெல்லாம் நீ எதையும் பேசாத சரியா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. பழச நினைச்சினா அது கஷ்டத்தை தான் கொடுக்கும், நிம்மதியை கொடுக்காது. எதை பத்தி யோசிக்காத. ம், அம்மா நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்குவோம். ஏமாடி, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அரவிந்த் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களாமா. அவனுக்கு நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிட்டோம் அந்த பையனுக்கு. அதனால அந்த பையனு கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா நினைக்கிற? ஆமாம்ப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அவங்க குடும்பமும் அப்படிதான். என்னைய உட்கார வச்சு நீங்க எப்படி தங்கமா தாங்குனீங்க அந்த மாதிரி தான் அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி என்ன அப்படி தாங்கினாங்க. ஆனா அப்படியேப்பட்ட பொக்கிஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த குடும்பத்துக்கு எந்த பொண்ணு வந்தாலும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் மறுபடியும் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கல்யாணத்துக்கு நம்ம கண்டிப்பா போகணும்ப்பா, போயே ஆகணும். ஏங்க, இந்நேரத்துக்கு அந்த தம்பிக்கு கல்யாணம் மட்டும் ஆகாம ஏதோ இருந்துச்சுன்னா அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம பிள்ளைய அங்கே கட்டி வச்சிருந்தா அவங்க நமக்கு அப்புறம் அவளை நல்லா பார்த்துருப்பாங்கல்லங்க. அம்மா, அந்த குடும்பம் சுத்தமான மனசு இல்லைங்க குடும்பம்மா. நான் ஒரு சாக்கடை. அந்த குடும்பத்தோட அதில் போய் சேர்ந்தா அது என்னம்மா ஆகும்? வேண்டாம்மா, அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். நான் வேண்டாமா அந்த குடும்பத்துக்கு. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் இல்லாத போது போலீஸ் ஸ்டேஷனில் என்னைய காப்பாற்றுறதுக்காக வந்தவங்கம்மா. நானும் அந்த கூட அதை செஞ்சிருப்பேனான்னு தெரியல. ஆனால் அவங்க எனக்காக அதை செஞ்சுருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், எப்பயும் நல்லா இருப்பாங்க. ஏய் தம்பி. சொல்லுங்கம்மா. டேய், என்னடா இதையே தொட்டுக்கிட்டு இருக்க? அங்கே கல்யாண வேலை மண்டபத்தில் ஊர்பட்ட வேலை இருக்கு, அதை போய் பார்க்கலையாடா? ஏம்மா, அதெல்லாம் நீ கவலையே பட தேவையில்லை. அங்க எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. நீ சும்மா வந்து நின்று அச்சனையை மட்டும் தூணா மட்டும் போதும். என்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலப்போ. ஏ பயந்துகிட்டே இருக்காதம்மா. அதுக்குன்னு இல்லடா, எல்லாம் நம்ம பார்த்து செய்யற மாதிரி வராதுல்ல. நம்மளாவது எதையாவது ஒன்று விட்டுருவோம், அவங்களாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நீ எதை பத்தி யோசிக்காத. எப்படியோ ஒன்று, யார் மனசு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தா அது போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நல்லபடியா நடக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்கு, வந்து கையெழுத்து போடுங்க, பணத்தை வாங்கிப்பீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது, இந்த விவசாய நிலத்தை தவிர. ஆனா இந்த விவசாய நிலத்தை இப்ப கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு புள்ள மாதிரி வளர்த்தாச்சு, என்ன பண்றது? புள்ள மாதிரியா இருந்தாலும் பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து செஞ்சுதானே ஆகணும். நாளை பின்ன அவ கண்ணீரை கசக்கிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. வேற யாருக்காக பண்ண போறேன்? என் தங்கச்சிக்கு தானே. அடுத்து உமா, நீங்க வந்து கையெழுத்து போடுங்க. என்ன நின்றுகிட்டு இருக்க? போய் பேனாவை வாங்கி கையெழுத்து போடு. போடுறேன். இப்போ கூட எனக்கு எதுவும் செய்யணும்னு என் அண்ணனுக்கு தோணவும் இல்லை, என் அன்னைக்கும் தோணலை. பரவாயில்ல, படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி படிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி தானே பண்ணுறாங்க, இருக்கட்டும். அடுத்து பூமாரி வாங்க. அண்ணே, இப்போவும் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்காக இந்த நிலத்தெல்லாம் நீ விற்று தான் ஆகணுமா? கஷ்டமாக இருக்குண்ணே. எம்மாடி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் எதை பற்றி யோசிக்கக்கூடாது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. சும்மா கையெழுத்த போடு. இல்லை அண்ணி, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இத்தனை வருஷம் புள்ள மாதிரி வளர்த்த நிலத்தை போய் எப்படி கொடுக்கறது? அண்ணன் நம்ம வீட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருந்ததை விட தோட்டத்தில் இருந்தது தான் அதிகம். அப்படியாப்பட்ட தோட்டத்தை போய் கொடுக்கணுமா? இங்கே பாரு, இப்போ கொடுக்கறது எதுக்காக? உன் வாழ்க்கைக்காக தானே. கையெழுத்த போடுமா. அதானே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இவ வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும். அண்ணே, ஒரு தடவைக்கு மறு தடவை யோசிச்சுக்கோ. அவங்க தான் எனக்காக எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்கல்லண்ணே. கட்டின சேலையோடு அனுப்புனா மட்டும் போதுன்றாங்க. நீ எதுக்குன்னு இதெல்லாம் பண்ணுற?
முன்ன அப்படித்தாம்மா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க சுயரூபத்தையே காட்டுவாங்க. எதுக்குமா அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டு நீ கஷ்டப்படணும்? நீ நல்லா இருக்கணும். கையெழுத்த போடு. அதானே இழிச்சவன் என் புருஷன், அதனால என் புருஷன் என்னை எதுவும் கேட்க மாட்டாரு. அவங்க நல்ல விவரம். பணக்காரவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இதுதானே வித்தியாசம். பணக்காரவங்களுக்கு பணத்தோட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஏழை நமக்கு செய்யறதுக்கு தான் வலிக்கும். இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் எனக்கு மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு. கையெழுத்த போடுமா போடு. அடுத்து மகாலட்சுமி வாங்க. அடுத்து சாமிநாதன் வாங்க. நாங்கண்ணே சார் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பணத்தை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. உமா எங்கிட்டு போனா? ஆளையே காணோம். சரி, வெளியே எதுவும் போயிருப்பா. வாங்கம்மா வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணே. நல்லபடியாக நீங்கள் இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும்ப்பா. நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும். ஏன்னா இந்த பணத்தை வச்சு தானே என் தங்கச்சியோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நல்லபடியாக பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் எங்களை எவ்வளவோ ஏளனமாக பேசுனாங்கண்ணே. அவங்களுக்காக என் தங்கச்சி கல்யாணத்தை அப்படி பண்ணணுன்ட்டு தான் இதை விற்கிறேன். இல்லைன்னா இதை விற்கவே மாட்டேனே. குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு நிலம் அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏதாவது வேலை வெட்டி பண்ணணும்னாலும் சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம், இழுத்து போட்டு பண்ணுவோம். சரிங்களா? இடத்த வாங்கிட்டோமே, இவங்க மறுபடியும் எல்லாம் செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். சரிங்கப்பா. கண்டிப்பாக தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் வரணுங்க. கண்டிப்பாக வரேன்ப்பா. நான் வராமல் இருப்பேனா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணீங்களா? எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எங்களால் வீடியோ போட முடியல, அதுக்கு மன்னிச்சிடுங்க. வேணும்னு பண்ணலை. பொங்கல் செலிப்ரேஷன் கொஞ்சம் அங்கே இங்கே நான் அலைய வேண்டியது இருந்தது. அதுவும் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது, அதனால தான் போட முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்மளுடைய ஸ்டோரி வந்து ஒரு 2 இயர்ஸ் சம்திங், 1.5 இயர்ஸ் அல்ல 2 இயர்ஸ் சம்திங் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மனம் போல் மாங்கல்யம் டீமுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். எங்க மனம் போல் மாங்கல்யம் மாதிரி எங்க மனசு போலயே எங்களுக்கும் பார்ட்னர்ஸ் அமைஞ்சிட்டாங்க. உங்களுக்கும் அதே போல இந்த வருஷம் நல்லபடியா பார்ட்னர்ஸ் அமையணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். மறக்காம எங்களோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.